அன்பர்கள் அனைவருக்கும் அடியனது பணிவான வணக்கங்கள். பொதுவாக ராகு பகவான் தீய கிரகம், அவர் தீமைகளையே செய்வார் என்றுதான் நம்பப்படுகிறது, சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த ராகு பகவான் ஒரு ஜாதகத்திலே அமைந்திருக்கின்ற இடத்தை பொறுத்து, அமைப்பை பொறுத்து, அவரோடு சேர்ந்திருக்கின்ற கிரகங்களை பொறுத்து, அவரோடு சேர்ந்திருக்கின்ற கிரகம் அந்த லக்னத்திலிருந்து எந்த பாவகத்திற்கு உரியவர் என்பதை பொறுத்து அந்த ராகு பகவான் போல சிறப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகம் வேறு எதுவும் இருக்க முடியாது. உதாரணத்திற்கு விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய திரிகோணஸ்தானமாகிய அந்த கடகத்திற்கு அதிபதியாக சந்திர பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலே இருக்க அவரோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு மிக சிறப்பான நன்மைகளை கொடுக்கக்கூடியவராக ஆவார். விருச்சிகம் லக்னம், லக்னத்திற்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திரன், லக்னத்திலே அவருடன் ராகு இருந்தால் அந்த ராகு நன்மை தரும் சுபராகு ஆவார். அதாவது அந்த ஜாதகருக்கு அந்த ராகு நிறைய செல்வத்தை கொடுப்பார். அந்த ராகு அவருக்கு புகழ் சேர்க்கின்றார். அந்த ராகு அவருக்கு கௌரவமான வாழ்வை தருகின்றார். அந்த ராகு அவருக்கு வசதியான சந்தோஷமான வாழ்க்கை தருகின்றார். அந்த ராகு அவருக்கு வாழ்க்கையிலே மதிப்பும் மரியாதையும் சேர்க்கின்றார். அந்த ராகு அவருக்கு மகிழ்ச்சியை தருகின்றார். அந்த ராகு அவரை எப்போதுமே ஒரு வெற்றி கொடி நாட்ட வைக்கின்றார். அந்த ராகு அவருக்கு எங்கும் எதிலும் எப்போதும் வெற்றியே கொடுக்கின்றார். அந்த ராகு அவருக்கு வாழ்நாளெல்லாம் அளவுக்கு அதிகமாக வாழ்விலே உயர்வை கொடுக்கின்றார். அந்த ராகு அவருக்கு அசாதாரணமான வெற்றியை கொடுக்கின்றார் அவருடைய வாழ்நாளிலே. அதுபோல அந்த விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்தில் இருந்தால், அவரோடு ராகு பகவானும் சேர்ந்திருந்தால், விருச்சிகம் லக்னத்திற்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திரன் 4ஆம் இடத்திலே கும்பத்திலே இருக்க அவருடன் ராகு பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ராகு அந்த ஜாதகருக்கு நன்மையான பலன்களை கொடுக்கக்கூடிய சுபராகு ஆவார் என்பதாகும். அதாவது அந்த ராகு பகவான் அவருக்கு அளவு கடந்த தேவைக்கு அதிகமான நிறைய செல்வங்களை கொடுப்பார். பொருள் செல்வம், அருள் செல்வம் எல்லாவற்றையும் கொடுப்பார். அந்த ராகு பகவான் அவருக்கு புகழ் சேர்க்கின்றார், பெருமை சேர்க்கின்றார், அந்தஸ்து சேர்க்கின்றார். அந்த ஜாதகரே எதிர்பார்க்காத வகையிலே அவருக்கு ஒரு வாழ்க்கையிலே, சமுதாயத்திலே ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பெருமை கிடைக்கும். அந்த ஜாதகருக்கு அந்த ராகு பகவான் ஒரு கௌரவமான வாழ்வை தருகின்றார். எல்லோரும் அவரை பார்த்து அடங்கி மடங்கி போகின்ற வகையிலே, அவருக்கு மரியாதை கொடுத்து பணிந்து போகின்ற வகையிலே ஒரு கௌரவமான வாழ்வை தருகின்றார். அந்த ஜாதகருக்கு அந்த ராகு பகவான் வசதியான வாழ்வை, அந்த வசதியோடு சந்தோஷம் கலந்த வாழ்க்கையை கொடுக்கின்றார். அந்த வசதியினாலே அவருக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும். அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் மிக்க உயர்ந்த அந்தஸ்தான அமைப்பை கொடுக்கின்றார். அந்த ஜாதகருக்கு அந்த ராகு பகவான் மகிழ்ச்சியை அள்ளித் தருகின்றார். அளவு கடந்த மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கின்றார். அந்த ஜாதகருக்கு அந்த ராகு பகவான் எங்கும் எதிலும் எப்போதும் வெற்றியையே கொடுக்கின்றார். எப்போதும் எங்கு சென்றாலும் அந்த ஜாதகருக்கு வெற்றி கொடி நாட்ட வைக்கின்றார். அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையிலே அவரே எதிர்பார்க்காத வகையிலே அளவு கடந்த உயர்வை கொடுக்கின்றார், உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கின்றார், முன்னேற்றத்தை கொடுக்கின்றார், வளர்ச்சியை கொடுக்கின்றார், சிறந்த வாழ்க்கையை கொடுக்கின்றார். எங்கும் எதிலும் அவருக்கு அசாதாரணமான வெற்றியை கொடுக்கின்றார் அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு.
அதுபோல அந்த விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்தில் இருந்தால், விருச்சிகம் லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்திலே ரிஷபத்திலே சந்திரன் ராகு ஒன்றாக சேர்ந்திருந்தால், விருச்சிகம் லக்னம், லக்னத்திற்கு 9ஆம் இடத்திற்கு சந்திரன், லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே இருக்க அவருடன் உள்ள ராகு நன்மை தரும் சுப ராகு ஆவார் என்பதாகும். அதாவது அந்த ராகு பகவான் அவருக்கு நிறைய செல்வத்தை அள்ளி கொடுக்கின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு புகழ் சேர்க்கின்றார், பெருமை சேர்க்கின்றார், அந்தஸ்தை கொடுக்கின்றார், உயர் அந்தஸ்தை கொடுக்கின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு, அந்த ஜாதகருக்கு ஒரு கௌரவமான வாழ்வை தருகின்றார், நல்ல கௌரவமான வாழ்வை தருகின்றார். அந்த ஜாதகருக்கு அந்த ராகு பகவான் ஒரு வசதியான வாழ்வை தருகின்றார். அந்த வசதியான வாழ்க்கையோடு சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்கின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு மதிப்பும் மரியாதையும் மிக்க வாழ்க்கையை கொடுக்கின்றார். அவர் வாழ்க்கையிலே அவருக்கு ஒரு மதிப்பையும் மகிழ்ச்சியும் மரியாதையும் சேர்க்கின்றார். எல்லோரும் அவரை பார்த்து கைகூப்பி வணங்குகின்ற வகையிலே, எல்லோரும் அவரை பார்த்து பாராட்டுகின்ற வகையிலே, எல்லோரும் அவரை பார்த்து வணங்குகின்ற வகையிலே ஒரு மதிப்பும் மரியாதையும் சேர்க்கின்றார் அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு. அந்த ஜாதகருக்கு அந்த ராகு பகவான் மகிழ்ச்சியை அள்ளித் தருகின்றார். எல்லா விசேஷங்களிலும், எல்லா உறவுகள் மத்தியிலும், எல்லா சுற்றங்கள் மத்தியிலும் இன்பத்தோடு சந்தோஷமாக எல்லோரையும் அனுசரித்து செல்கின்ற வகையிலே அதிலே கிடைக்கக்கூடிய ஏராளமான அளவு கடந்த மகிழ்ச்சியை அள்ளித் தருகின்றார் அந்த ராகு பகவான் அந்த ஜாதகருக்கு. அந்த ஜாதகருக்கு அந்த ராகு பகவான் எங்கும் எதிலும் எப்போதும் வெற்றி தருகின்றார். அந்த ஜாதகர் எங்கு சென்றாலும் அவருக்கு எதிலும் எப்போதும் வெற்றி கொடியை நாட்ட வைக்கின்றார். அந்த ஜாதகருக்கு அந்த ராகு பகவான் அளவு தாண்டிய வாழ்வில் உயர்வை கொடுக்கின்றார், அசாதாரணமான வெற்றி கொடுக்கின்றார் வாழ்நாள் முழுவதும் எங்கு சென்றாலும். அதுபோல அந்த ராகு பகவான் விருட்சம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே அந்த 9ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த விருட்சம் லக்னத்திலிருந்து 10ஆம் இடத்திலே சிம்மத்திலே இருக்க, 9 கூடிய சந்திரன் 10இலே இருக்க, அவரோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ராகு பகவான் விருட்சிகம் லக்னம், லக்னத்திற்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திரன் லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் இருக்க, அவருடன் ராகு பகவான் இருந்தால் அந்த ராகு பகவான் அவருக்கு எல்லா விதமான நன்மையை தரக்கூடிய சுபராகு ஆவார் என்பதாகும். அதன்படி அந்த ராகு பகவான் அவருக்கு நிறைய செல்வத்தை தருகின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு புகழ் தருகின்றார், பெருமை தருகின்றார், அந்தஸ்தை கொடுக்கின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு ஒரு கௌரவமான வாழ்வை தருகின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு வசதியான சந்தோஷமான வாழ்வை தருகின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு மதிப்பும் மரியாதையும் உயர் அந்தஸ்தும் சேர்க்கின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு எல்லா விஷயங்களிலும், எல்லா நிகழ்ச்சிகளிலும் அளவற்ற மகிழ்ச்சியை அள்ளித் தருகின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு எங்கும் எதிலும் எப்போதும் வெற்றியை தருகின்றார். எங்கு சென்றாலும் எல்லா காரியத்திலும் அவரை வெற்றி கொடி நாட்ட வைக்கின்றார். அந்த ராகு பகவான் அவருக்கு அளவு தாண்டிய வாழ்வில் உயர்வை கொடுக்கின்றார், அசாதாரணமான வெற்றியை கொடுக்கின்றார். இவ்வாறாக விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே 9ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சந்திரனோடு ராகு பகவான் சேர்ந்திருக்க, எங்கெங்கு சேர்ந்திருந்தால் அந்த ராகு பகவான் சுபராகுவாக ஆகின்றார். அதன்படி அந்த ராகு பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை தருகின்றார் என்பதை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.